அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியிலையும் முன்னாள் அப்போது இருந்த அமைச்சர்கள் மீது திமுகவினர் புகார் பட்டியல் கொடுத்திருக்காங்க. விசாரணையையும் இதை டைவர்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் பேசுங்க. அதெல்லாம் ஏற்கனவே பல முறை கேட்டு இதையெல்லாம் ஏற்கனவே நீங்க கேட்டவரெல்லாம் ஏற்கனவே கேட்டு அதுக்கு பதில் அளித்து விட்டது. இப்போ இதற்கு என்னன்னு அதை கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு இதை டைவர்ட் பண்ணி நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அளித்து விட்டோம். என் மேல கூட வழக்கு போட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். வழக்கு போட்டவங்க RS பாரதி திரும்ப பெறன்னு சொன்னாங்க. நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்திலிருந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றிருக்குது. இங்க கூட சொல்றீங்களே, இன்னைக்கு ED 2 முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் FIR போடல இந்த அரசாங்கம். அதை என்னன்னு கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அது யாருடைய மருத்துவமனை? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை. அதனால நடவடிக்கை எடுக்கல. இதையெல்லாம் கேள்வி கேளுங்க, இதற்கு விவாதம் பண்ண வைங்க. ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகை வேணும், ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் பண்ண வச்சுக்கலாம். எங்க தும்புனா அதிமுக தும்புனா விவாதம் பண்ண வைக்கிறீங்க, இருமுனா விவாதம் பண்ண வைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது. ஒரு கொடுமையான நிகழ்வு. வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் இந்த கிட்னி முறைகேடு இருக்குது, கிட்னி திருடி இருக்காங்களே, இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க?